ஏண்டி நீங்களே ஏதோ தப்பு செஞ்சுட்டீங்களா? ஏன் இப்படி நிக்க வச்சிருக்காரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஒரு புது டாக்டர் வர, பெரிய இடத்து பையன். அவரை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த தான் எல்லாரையும் வர சொன்னேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இதெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும் சார். ஏட்டில் படித்த படிப்பை செயலாற்ற கைராசிக்காரரான உங்களிடம் வேலை பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மிஸ்டர் மோகன், உங்களால தான் அந்த கைராசி இந்த ஆஸ்பத்திரியில நிலையான இடம் பெறணும். அதுக்கு இவங்க ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும். உங்க புது டாக்டர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ராமநாதன் மகன் மிஸ்டர் மோகன் MBBS. இனிமே நீங்க எல்லாம் போகலாம். சுமதி, மிஸ்டர் மோகன் அவர் ரூம் கழிச்சிட்டு போ. உங்க அந்தஸ்துக்கு இழிவு ஏற்படும்படி மோகனை என் பிள்ளை என் வாயால எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க எஜமா, என்ன நம்புங்க. மாமா, புது டாக்டர் வந்திருக்காரு. என்னம்மா? ஏம்மா கொஞ்சம் கவனமா வந்திருக்க கூடாதா? கவனக்குறைவால் தான் கை நழுவி போச்சு. இல்ல, இதோ கை நழுவின பொருள் உங்க கைக்கே மறுபடியும் வந்துருச்சு. ஏம்மா கால் வலிக்குதா? ஒண்ணுமில்ல டாக்டர், ஆனந்த கண்ணீர். நர்ஸ். எஸ் டாக்டர். உங்க பேர் என்ன? சுமதி. சுமதி. இங்க ஹாஸ்பிடல் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் எப்படி? டாக்டருக்கா நர்ஸ்க்கா? ரெண்டு பேருக்கும் தான். இங்க வர்ற நோயாளிகளை பரிசோதிச்சு சிகிச்சை செய்யணும். ஆஸ்பத்திரியில இன்பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிறவங்களே இரவு பகல பார்க்காம கண்ணு கருத்துமா டாக்டர் நர்ஸ்மா கவனிக்கணும். அப்புறம் ஒப்பி திங்கள் புதன் வெள்ளி ஆபரேஷன், ஞாயிற்றுக்கிழமை படகுல பவனி, அதுல ஒரு போட்டி. சாரி, தவறுதலா கைப்பட்டுட்டா உடைந்தது பற்கள் 30 என்று காலையிலே வரும் பேப்பரிலே. அப்படித்தானே? ஹலோ, ராங் நம்பர். சோமு, எங்கப்பா வரவு செலவு நோட்டை காணும்? செலவு கணக்கு நோட்டு இந்த இருக்கு. வரவு கணக்கு நோட்டை வச்சு பீரோல பூட்டிருக்கேன். ஏன் பீரோல வச்சு பூட்டின? இந்த மாசம் ஏராளமா நன்கொடை வந்திருக்கு. வரவு கணக்கு நோட்டை கண்டவங்க பார்க்க கூடாது பாரு, அதனால உள்ள வச்சு பூட்டிருக்கேன். நீ ஒரு லேட்டு புத்திசாலியப்பா. பொதுமக்கள் கொடுக்குற பணத்தை அவங்களே பார்க்கப்படாதா? இன்னைக்கு வரவு மறைக்கிற புத்தி வந்தா நாளைக்கு செலவு மறைக்கிற புத்தியும் வந்துடும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சும்மாரப்பா, நம்ம ஆபீஸ் என்னைக்கா மூடி வச்சது உண்டா? யாரு சொன்னா? 24 மணி நேரம் திறந்தானே இருக்குல்ல. வாசல்ல குறுக்கா உண்டா? கிடையாது. உள்ளார அல்சேஷன் நாய் உண்டா? எவ்வளவு பர்ஃபெக்ட்டா நம்ம ஆபீஸ் நடக்குது. அதே போல பொதுமக்கள் கொடுக்குற பணத்தை எக்ஸிபிஷன்ல திறந்து வச்ச மாதிரி வச்சிருக்கேன்ப்பா. போ போய் கணக்கு நோட் எடுத்துட்டு வா. ஹலோ. டேய், நான் மோகன் பேசுறேன்டா. நான் ஹாஸ்பிடல்ல சேர்ந்துட்டேன். டேய், வந்து நீ மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடு. நான் இங்கேயே சாப்பிடுறேன். எனக்கு சாப்பாடு இங்க அனுப்ப சொல்லிடு. ரைட்டோ. ஓகே, ரைட் பா. ரைட்டோ, ரைட் ரைட் ரைட். படி படி. நம்பிராஜன் வீட்டு கோழி சுப்பிரமணிய பிள்ளை வீட்டில் முட்டையிட, முட்டை யாருக்கு சொந்தம் என்பதனால் ஏற்பட்ட தகராறை கோர்ட்டுக்கு போகாமல் சமாதானம் செய்து வைத்ததற்காக இருதரப்பிலும் வரவு ரூபாய் 1000. சரி. வருமான வரி கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்துக் கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்து கொடுத்த வகையில் அரசாங்கத்தின் வெகுமதி ரூபாய் 501. மறியல் செய்த மாணவர்களிடமிருந்து காலேஜ் கட்டிடத்தை காப்பாற்றி கொடுத்ததற்காக ஆசிரியர்களின் அன்பளிப்பு ரூபாய் 70. 701. பணத்தை முழுங்காத. இல்ல இல்ல. தீயணைக்கும் படையினரை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக நன்கொடை ரூபாய் 100. அவ்வளவுதான் செலவு. 4 அனாதை பெண்களுக்கு புடவை, ரவிக்கை வகைரா 40 ரூபாய் 60 பைசா. அனாதை பணத்தை அடக்கம் செய்த செலவு. அப்போ பணக்கார பணம் வந்து என்ன சொல்லுச்சு? ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு எழுதுல பார்த்து எழுதணும். அனாதை பிணத்தை அடக்கம் செய்த செலவு 37 ரூபாய் 13 பைசா. காணாமல் போன தொகை 5 ரூபாய். ஆபீஸ் செலவு 3 ரூபாய். இருப்பா. ஆபீஸ் செலவு 3 ரூபான்னா ஆபீஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சா? நான் சிற்றுண்டி சாப்பிட்ட செலவு 3 ரூபாய். ஆமா, சிற்றுண்டிக்கே 3 ரூபான்னா பக்கத்துல ஒரு சைபர் போனுமா பேருண்டிக்கு? அண்ணே, நான் இந்த நன்கொடை வசூல் பண்ண போறேன் பாரு. அப்ப வந்து பசி எடுத்தா மனுஷன் பட்னியாவ கிடப்பான். பாக்கெட் மணி எடுத்து செலவு பண்ணணும். பாக்கெட்ல இருந்தா அடிச்சு செலவு பண்ணு. ஓன் மணி எடுத்து செலவு பண்ணணும் மேன். இல்லன்னா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வேலையை கவனிக்கணும். என்னங்கண்ணே நீங்க? ஆஃப்டர் சிற்றுண்டி. சொன்னதே சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். யார் விட்டு பணத்தை எடுத்து யாரா செலவு பண்றது? நம்ம நல்ல காரியத்தை செலவு பண்ணுங்கிறதா பொது ஜனங்க நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க.
அதை விட்டுட்டு சிற்றுண்டி பேருண்டின்னு சாப்பிட்டுக்கிட்டே போனா நாளைக்கு அவனா கணக்க பார்த்தா காலி துப்புவான் மூஞ்சி மேல. தபார், கடைசியா சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி அவங்க உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு சேவை செய்ய அபிப்பிராயம் உள்ளவங்க செய்யலாம். இல்ல எவனா இருந்தாலும் சரி கெட் அவுட், வெளியில போயிடலாம். சோமு, இங்க யாருக்கும் உதவி தேவைன்னு சொல்லி கோவிந்தன் போன் பண்ணானே, யாருக்கு? என்ன இங்க ஆடு கத்துது? ஒருவேளை புல்லு திங்கும். ஒருவேளை இவங்களுக்கு தேவையா இருக்குமோ உதவி? இந்த நேரத்துல நம்ம உதவி இவங்களுக்கு தேவையில்லையே. கரெக்ட். சோமு, என்ன ஒரு கன்றாவிய கவனிச்சியா? என்ன? நேத்து வரையில நிமிந்து நின்ன இந்த காளைங்க இந்த காட்சியை பார்த்த உடனே தலையை கீழே போட்டுடுச்சு. சத்தம் போடாத, இது இப்படியே நீடிக்குமே. ஆனா இது ரெண்டுக்கும் உயிர் வந்து ஓடுனாலும் ஓடிடும். அண்ணே அண்ணே, அங்க பாருங்க அண்ணே, அங்க பாருங்க அண்ணே. போறவள பொண்ணு ரங்கா ரங்கா, என்ன புரிஞ்சிக்காம போறிய நீ சின்ன ரங்கா ரங்கா. சோமு, இத பாடுறாரு. ஆமா, இந்த ஆளுடைய தங்கச்சியை நேத்தி நான் பார்த்து நான் பாடுனேன். என்ன பாட்டு? சம்மதம்மா ஐயா, நானும் கூட வர சம்மதம்மா அப்படின்னு கூட வந்துட்டா. ஐயோ, என் தங்கச்சி பார்த்தா அப்படி பண்ண டச் பண்ணாத. உனக்கு ஏன்டா ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? ஏன்டா வழியில போற பொண்ணை பார்த்தா அந்த மாதிரி பாடுறியே? அவன் அண்ணன் தம்பி பார்த்தாலும் உனக்கு வர்ற கோவமா தான் அவனுக்கு வரும். ஏன்டா வழியில போற பொண்ணை பார்த்து போறாளே பொண்ணு ரங்கம்மா குடுக்கிற குடுல கண்ணு கண்டு தொங்க போது. ஓகே ராஸ்கல், கூப்பிடு போலீஸ். தெரியாதனமா செஞ்சுட்டியா? கால்ல வேணா வேறையா மன்னிச்சுங்க. ஏட்டா செய்யறதெல்லாம் செய்துட்டு கால்ல விழுந்தா மன்னிப்பு நாங்க கொடுக்கணுமா? இனிமே போற பொண்ணுங்களை பார்த்தா என் தங்கச்சியா நினைச்சுக்கிறீங்க? நீ மட்டுமல்ல உன் கூட்டமே நினைக்கிறேன். அது அவனு சொல்லி குத்தம் இல்ல. உனக்கு அவனுக்கு ஆதார போடா. நீ வாங்க. சோமு, அந்த போக்கிரிக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏமா அதையாவது நன்றின்னு சொல்லக்கூடாது? அம்மா, ஒருத்தனுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சேன், ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்றதுக்கு என் உடம்புல வருது இல்லையே. அதை நீங்க அப்படி சொல்றீங்க? எல்லாரும் இவனை போல அழகினவா இருப்பாங்க. இந்த கை ஓம் பக்கம் வருது. அது சரிம்மா, இந்த அலங்கோலத்தை பார்த்தா நல்லவங்க நாசமாயிடுவான் போல இருக்குது. பாரு, உடட்டுல சாயம், முகத்துல பவுடரு, கையில சாம்பார் எள்ளி கொட்டுற பக்கெட் மாதிரி ஒரு பை, தலைக்கு மேல ஒரு தலை, அதுல காக்கா எங்க உட்காந்துற போதும்னு அதை தடுக்க ஒரு சக்கரை வட்ட கொடை. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன், இது என்ன உடலை மறைக்கிறதுக்கு துணியா இல்ல? சரி, இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த பாருமா, வேணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பாரு. ஒரு பக்கத்துல பவுடர் தடவிக்க, ஒரு பக்கத்துல மஞ்சளை தடவிக்க. வீதியில நீ நடந்து போ. மஞ்சள் தடவன பக்கத்துல பாக்கிறதுக்கு மனுஷன் அஞ்சுவான், பவுடர் தடவன பக்கத்துல பயிர்கள்லாம் பாய்வானுங்க. இந்த பாருமா, இந்த நாசமா போன நாகரிகத்துல ஈடுபட்டு தாய் தாப்பனருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதம்மா. நான் சொல்றதை கேளம்மா. இந்த பாரு, கைத்தறி துணியை கட்டிக்கிட்டு நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு. ஓ சரிங்க. பதிலே சரியில்லையா? அதுக்கு ஆகார கோளாறு. நீ வா. ஆமா, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு வந்த ஆளு எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு விழுந்துருச்சு ஓடுறானே, என்ன செய்த? அதிர்ச்சி வைத்தியம். அதிர்ச்சி வைத்தியமா? அப்படின்னா ஒண்ணுமில்ல டாக்டர், அந்த ஆள் ஒரு பெரிய சோம்பேறி, வேலை செய்யாம இங்கே சௌக்கியமா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு வந்தா. அதை புரிஞ்சுக்கிட்டானா ஆபரேஷன் பண்ணணும்னு கத்திய நீட்டினேன், அப்படியே ஓடி போயிட்டான். வெரி குட், பெரிய புத்தாரியா இருக்கிறிய. இதெல்லாம் நம்ம பெரிய டாக்டர் சொல்லி கொடுத்த ட்ரீட்மெண்ட். நோயாளியின் உடல்நிலையை விட மனோநிலையத்தான் அதிகமா கவனிக்கணும், எல்லா வியாதிகளையும் மருந்தால குணப்படுத்த முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு. உண்மைதான், இப்ப எனக்கே அந்த அனுபவம் ஏற்பட தொடங்கியிருக்கு. என்னது? கொஞ்ச நாளா எனக்கு ஒரு தினசான மனோவியாதி. அப்படியா? என்ன செய்யுது? படுத்தா தூக்கம் வர்றதில்லை, விதவிதமான கனவுகள். நல்லா இருக்கே, தூக்கம் வரலங்கிறீங்க, அப்புறம் கனவு மட்டும் எப்படி வர முடியும்? நினைவை நிலைக்களமாக கொண்டுதானே கனவு. சும்மா வளராதீங்க. இந்த வியாதி மேற்கொண்டு என்னென்ன செய்யுங்கிறத நான் சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. எங்க சொல்லு. நாம சாப்பிடக்கூடிய எந்த பொருளுமே ருசிக்காது. கரெக்ட். வீட்டு பக்கமே போகாம எப்பவுமே டிஸ்பென்சரியிலே இருக்கணும்னு தோணும். அப்சல்யூட்லி கரெக்ட். அது மட்டுமா, நமக்கு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை கேலண்டர்ல பார்த்தா அதை கிழிச்சறிலாமான்னு ஆத்திரம் வரும். 100% கரெக்ட். எதையோ ஒண்ணு நினைச்சு
அது கிடைக்குமா கிடைக்காதான் மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும். 1000 டைம்ஸ் கரெக்ட். சுமதி, என் மனோநிலையை அப்படியே எடுத்து சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதே வியாதியானதானே நானும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மருந்து? மருந்தா? மிஸ்டர் தைரியம் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போனா உறுதிங்கிற மருந்து கொடுப்பாரு. அதை சாப்பிட்டுட்டு நேர்மை கட்டுப்பாடுங்கிற பத்தியத்தை கடைபிடிச்சா வியாதி குணமாக வழி பிறக்கும். புரிஞ்சுதா? சுமதி,